12th முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் தான் நான் காலேஜில் சேர முடியும். ஏன்னா சிபிஎஸ்சியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது, மெட்ரிகுலேஷனோட கட் ஆஃப் பண்ணுறப்போ வராது. ஸோ எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் மாஸ்டர்ஸ் வந்து தி ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி கொலம்பஸ்ல பண்ணேன் சார், ஒஹாயோ. என்னோட மாஸ்டர்ஸ் வந்து எம்எஸ்என் கன்சியூமர் சயின்ஸ். ஸோ நம்ம ஊர்ல கன்சியூமர் சயின்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் சயின்ஸ்னா ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துறேன். உண்மையை சொல்ல போனீங்கன்னா ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி இஸ் த ஹையஸ்ட் ஃபீஸ் வந்து அதிகம் பர் செமஸ்டர் வந்து $20,000. பட் நான் வந்து ஒஹாயோ ஸ்டேட் சூஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சொன்ன மாதிரி உங்களோட டீச்சிங் அசிஸ்டன்ட்லயே வந்து யூ ஆர் ஏபிள் டு கவர் த என்டையர் ஃபீஸ். இஸ் இட் பஸ் 20 hours தான் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா தேர் இஸ் a பாலிசி. நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டைம், அதாவது 2 அசிஸ்டன்ட்ஷிப்ஸ் இருக்கு சார். வெரி சிம்பிளா சொல்றேன், நீங்க இந்தியாவில மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வரீங்க, நீங்க பிஹெச்டி வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர்ல வந்துடும் யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட ராகுல் யூஎஸ்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. சோ அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்றதோட அவரே தெரிஞ்சுக்கலாங்க. எந்த ஊர்னு கேக்குறீங்களா? அவர் நம்ம நாமக்கல் தாங்க. ராகுல் வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்க. எங்க யூஜி பண்ணீங்க, உங்களோட ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கூலிங் வந்து பேசிக்கலி நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். நான் வந்து சொந்த ஊர் வந்து நாமக்கல். பட் படிச்சது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலிங் வந்து நான் போர்டிங் ஸ்கூல் திண்டுக்கல்ல வந்து ஒரு சிறுமலைன்னு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பழனி பஞ்சாமிரத்துக்கு வர வாழைப்பழத்துக்கு ஃபேமஸான ஊர் அதுதான். ஸோ அங்க இருக்க ஒரு போர்டிங் ஸ்கூல்ல பண்ணேன் சார். அதுக்கு அடுத்து 11th and 12th மட்டும் நாமக்கல்ல. அகைன் எவ்ரிதிங் மை ஸ்கூலிங் வாஸ் இன் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் இல்லை. ஸோ 12th முடிச்சுட்டு காலேஜுங்கிறது ஒரு எனிதிங் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் தான் நான் காலேஜில் சேர முடியும். ஏன்னா சிபிஎஸ்சியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது, மெட்ரிகுலேஷனோட கட் ஆஃப் பண்ணுறப்போ வராது. ஸோ எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன்ஸ் ஐ ஹவ் டு கிளியர் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அப்படிங்கிறப்போ ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன் ஏரியா தேன் இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல். ஸோ அதை லீட் பண்ணி தென் என்ஐஎஃப்டி என்ஐடி என்ட்ரன்ஸ்லாம் எழுதினேன். தென் என்ஐஎஃப்டியில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, கண்ணனூர், கேரளா, அதாவது கண்ணூர்னு இப்போ சொல்லுவோம். அங்கே வந்து டெக்ஸ்டைல் டிசைன் பண்ணேன் சார், 4 year கோர்சஸ். தென் அங்கேருந்து தென் ஐ மூவ்டு ஒரு 3.5 years ஜாப். தென் அப்படியே யூஎஸ்ஏ அந்த ஜேர்னி. ஓகே, so we'll talk about more about US journey actually. Okay, நீங்க மாஸ்டர்ஸ்க்கு US வந்தீங்க actually. Okay, so because generally I always tell the people, I mean நீங்க மாஸ்டர்ஸ் போணும்னா it is a 1 year process அப்படின்னு. நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க and what kind of assistance, I mean like ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைச்சதா, அதை பத்தி இந்த I mean like in detailed பேசலாம் actually. so நீங்க மாஸ்டர்ஸ் பத்தி சொல்லுங்க, எங்க மாஸ்டர்ஸ் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க actually? ஸோ மாஸ்டர்ஸ் வந்து தி ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி கொலம்பஸ்ல பண்ணேன் சார், ஒஹாயோ. ஸோ என்னோட மாஸ்டர்ஸ் வந்து எம்எஸ்என் கன்சியூமர் சயின்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் ஸ்டடீஸ். ஸோ நம்ம ஊர்ல கன்சியூமர் சயின்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க, ஃபீல்டு யாரும் இல்லை, இந்த ஏரியா வந்து எங்கடா போகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் சயின்ஸ்னா ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துறேன். வேர்ல்டுல வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்ற கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ். இந்தியா வந்து இப்பதான் 5th பிளேஸ்ல இருந்து அப்படியே மூவ் ஆகி 4th வந்திருக்கு. கன்சியூமர்ங்கிறது ஆல்வேஸ் பீப்புள், மக்கள் வாங்குறதா கன்சியூமர்ஸ். எல்லாமே வந்து நம்ம வந்து பிசினஸ் சைட்ல இருந்து பார்க்காம மக்கள் சைட்ல இருந்து பார்த்தா தான் ஒரு ப்ராடக்டா ஒரு கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல இது பண்ண முடியும். ஸோ நான் வந்து மோர் ஸ்பெஷலைஸ்ட் ஆன் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், அந்த ரீட்டைல் அந்த ஏரியால பண்ணேன் ஸ்பெஷலைஸ்டா. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே அப்பேரல்ஸ், அதாவது துணி, கிளாத்திங், இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டடா இருக்கப்போ ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு பெரிய ஏரியா. இந்தியா வந்து ஒரு பெரிய ஹப் ஃபார் மேனுஃபேக்சரிங். அதனால வந்து என்னோட மோர் ஸ்டடீஸ் வந்து அதை நோக்கி தான் இருந்துச்சு. பிளஸ் நீங்க கேட்குற மாதிரி ஏன் ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் குட் ஃபார் யூஎஸ்ல ஒரு யூ கேன் சே இது இந்த ஏரியாங்கிறது ஒரு நீஷ் ஏரியா மாதிரி, ரொம்ப லிமிடெட் யூனிவர்சிட்டி டூயிங் த கோர்சஸ். அது இல்லாம people who come for masters in consumer science is very less. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, ஆர் இன்ஜினியரிங்காக தான் யூஎஸ் மூவ் ஆவாங்க. பட் யூஎஸ் as a country for retail, அதாவது யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங்லாம் நீங்க பெரிய அளவுல பார்க்க முடியாது. ஸோ they moved most of the manufacturing outside the country. அவங்க கண்ட்ரி விட்டு வெளியே மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ யூஎஸ் இஸ் a big retail country. நீங்க ரீட்டைல் பத்தி படிக்கிறதுக்கு ரீட்டைல் கண்ட்ரில இருந்தால்தான், அது இல்லாம நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்றப்போ நீங்க ரீட்டைல் இங்க இருந்து இந்த அனுபவத்தை பெற்றீங்கன்னா மட்டும்தான் you can understand the field, what do you need in the marketங்கிற மாதிரி. கரெக்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
நீங்க KFC எடுத்துக்கங்க, இந்த ரீட்டைல் செயின். ஓகே, மெக்டொனால்ட்ஸ் எடுத்துக்கங்க, ஸ்டார்பக்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு ரீட்டைல் பிசினஸ் சொல்லிக் கொடுக்கணும்னா யூஎஸ் மாதிரி வேற ஒரு கண்ட்ரியால சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு ராகுல் ரொம்ப அழகா சொன்னார். ஆக்சுவலா கட்டாயம். கண்டிப்பா ஐ சார். மீன் லைக் யா, கோ அஹெட் ராகுல். நீங்க அதை விட லைக் ஒரு விக்டோரியா சீக்ரெட் ஆகட்டும், ஆர் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ், பிளஸ் ஆம்பர் காம்பி அண்ட் ஃபிட்ச், இந்த மாதிரி மேஜர் பிராண்டோட ஹப் வந்து கொலம்பஸ் தான். ஸோ அது வந்து அந்த சிட்டில இருந்து படிக்கிறது உங்களுக்கு மேஜர், லைக் எந்த சிட்டியா இருந்தாலும் அந்த சிட்டில நீங்க பண்ண போற கோர்ஸ்க்கு ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கிறது ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர் வந்து உங்க கோர்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து கனெக்ட் ஆகிற பீப்புள்ஸ் பிளஸ் உங்க ப்ரொஃபசர்ஸ் அவங்க வந்து மோர் ரிசர்ச் பண்றது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் டு மார்க்கெட் மோர் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க, ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஜெனரலா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபீஸ் கம்மி கம்பேர்ட் டு, ஐ மீன் ஜெனரலா ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பிரைஸ் கம்மி, அதாவது டியூஷன் ஃபீஸ் கம்மி ஆக்சுவலா. ஓகே, என்ன உங்களோட டியூஷன் ஃபீஸ் பர் 2 இயர்ஸுக்கு? எந்த இயர் வந்தீங்க, எப்போ முடிச்சீங்க ஆக்சுவலா? ஓகே சார், நான் வந்தது வந்து 2022 ஆகஸ்ட். உண்மையை சொல்ல போனீங்கன்னா ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி இஸ் த ஹையஸ்ட் ஃபீஸ் வந்து அதிகம் பர் செமஸ்டர் வந்து $20,000. தட் இஸ் லிட்ரலி பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபா டு 17 லட்ச ரூபா வரும் இந்தியன் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்றீங்கன்னா. அந்த யூனிவர்சிட்டி இஸ் ஒன்லி பப்ளிக் ஐவி லீக் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ்ஏ. ஏன்னா ஐவி லீக்னாவே உங்களுக்கு தெரியும் பிரஸ்டீஜியஸான ஒரு இது. ஸோ அவங்க கிட்ட நீங்க ஃபீஸ் போயிட்டு இதுவே பண்ண முடியாது. ஸோ பப்ளிக் ஐவி லீக்ல ஒஹாயோ ஸ்டேட் இஸ் ஒன் ஆஃப் த பப்ளிக் ஐவி லீக் யூனிவர்சிட்டிஸ் இன் யூஎஸ்ஏ. ஸோ நீங்க 4 இயர்ஸ்க்கு நீங்க ஃபீஸா கால்குலேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 70 to 80 lakhs சாலிடா. பட் மத்த நீங்க கொலம்பியாலாம் எடுத்தீங்கன்னா per annum is 50,000-60,000 ஆக்சுவலா. கண்டிப்பா. ஸோ ஐவி லீக் கண்டிப்பா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அது நீங்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட் பிளஸ் இது டாக்ஸ் பிளஸ் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த இதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. பட் நான் வந்து ஒஹாயோ ஸ்டேட் சூஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சொன்ன மாதிரி முன்னாடி இண்டஸ்ட்ரீஸோட கனெக்டட். ரெண்டாவது ஃபண்டிங் வந்து உங்களுக்கு யூஎஸ்ல இஃப் யூ ஹேவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் கம்மிங் ஹியர் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து மோர் கன்சிடர் பண்ணுவாங்க ஒன் ஆஃப் த அப்ளிகண்டா. பிளஸ் தே வில் கன்சிடர் யூ ஃபார் அசிஸ்டன்ட்ஷிப்ஸ். ஏன்னா அசிஸ்டன்ட்ஷிப்புங்கிறது ஒரு நீங்க இவ்வளோ ஒரு 4 இயர் இண்டஸ்ட்ரியை ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபீல்ட்ல திருப்பி நீங்க மாஸ்டர்ஸ் பண்றப்போ அந்த ஃபீல்டு நீங்க ஒரு நீஷான ஆள்னா அவங்க வந்து அதை வேல்யூ பண்ணுவாங்க. அந்த வேல்யூங்கிறது உங்களை வந்து ஒரு பெரிய கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ எடுத்து உங்களை வச்சு கன்சிடர் பண்ணி தே வில் கிவ் லைக் ஐ காட் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப். சொல்ல போனா நான் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு வராங்கன்னா மேபி தே கம் ஹியர் அண்ட் தென் தே ஃபிகர் அவுட். பட் என்னோட மை பிளான் வாஸ் ஃபிகரிங் அவுட் தென் கம்மிங் ஹியர். My parents they can't pay like 80 to 90 lakhs na avladhan. They will be in the shock because they like என்னதான் வந்து they are supportive but அவங்களால அவ்வளவு அமௌண்ட்ங்கிறது ஒரு பெரிய இது இன்வெஸ்ட்மென்ட் அஃபோர்டபிலிட்டி. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து if I am going to US I should be getting something or the assistantship or some value, then that is the return investmentங்கிற மாதிரி. வெரி குட், வெரி குட். ஸோ நீங்க இப்போ மாஸ்டர்ஸ்க்கு வந்து வாட் வாஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா? ஸோ நீங்க எவ்வளவு டீச்சிங் அசிஸ்டன்ட்ல கிடைச்சது அண்ட் நெட் நீங்க என்ன போட்டீங்க ஆக்சுவலா? ஸோ 0 சார், 0. நீங்க ஸோ தட் உண்மையா சொல்ல போனா the before I am coming here they gave me everything including the flight ticket. They like scholarship which they provided, that is the one amount I used for my flight ticket even. Oh, okay, that was an amazing. So உங்களோட டீச்சிங் அசிஸ்டன்ட்லயே வந்து you were able to cover the entire fees, is it? Because 20 hours தான் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் கிடைக்கும். நல்ல கேள்வி சார். ஸோ நீங்க வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா there is a policy. நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டைம், அதாவது 2 அசிஸ்டன்ட்ஷிப்ஸ் இருக்கு சார். டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப், கிராஜுவேட் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப். ஸோ இது 2 வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட், கிராஜுவேட் ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப். எனக்கு வந்து கொடுத்தது கிராஜுவேட் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப். So if somebody wanted to do a masters and if they have to attract some of the teaching assistant or graduate teaching assistant na, what is that they must do actually? So இப்போ இந்தியால நான் யூஜி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, I wanted to do masters in US. I cannot afford the fees. Okay, and Ivy League is இன்னும் ரொம்ப அதிகம் actually. Okay, but I wanted to study. So what is that they must do? So first thing from the experience which என்னோட கோஹோர்ட் மொத்தமா பாத்தீங்கன்னா
everyone work for 3 to 4 years in the industry. At least minimum ஒரு 3 years வச்சுக்கலாம் ஆவரேஜா. அந்த ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க் பண்றப்போ நீங்க ஒர்க் பண்ற ஏரியாவும் நீங்க மாஸ்டர்ஸ் பண்ற ஏரியாவும் இட் ஷுட் பி இன் த சேம் ஃபீல்ட் ஆர் அரௌண்ட் த சேம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே இருக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஎஸ் தான் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க யூனிவர்சிட்டி இதுதான் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூ ஷுட் அப்ரோச் த ப்ரொஃபசர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் வெப்சைட் பாத்தீங்கன்னாலும் ப்ரொஃபசர் நேம் பார்க்கறதே பெரிய விஷயம். நேம் பார்க்கலாம், ஆனா அவங்க என்ன ரிசர்ச் பண்றாங்க அதெல்லாம் எந்த ஐடியாவும் இருக்க. பட் யூஎஸ்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க எந்த யூனிவர்சிட்டி எடுத்து பாத்தீங்கன்னாலும் எந்த ப்ரொஃபசர் என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அவங்களோட லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன, கடைசியில் எவ்வளவு கிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க, என்ன அவங்களோட ஒர்க் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க, லைக் அவங்களோட டோட்டல் ஆல்மோஸ்ட் அவங்களோட கெரியரோட ஹிஸ்டரி அங்க இருக்கும். So you can connect with literally if you email the professors, 90% of them will reply within 7 to 10 days. அதுக்கு மேல இன்கேஸ் அவங்க வந்து ரிப்ளை பண்ணலனாலும் நீங்க வந்து ஒரு ரிமைண்டர் இமெயில் பண்ணீங்கன்னா they will surely reply. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ப்ரொஃபசர்ஸ் ஆர் யாருக்கும் இமெயில் பண்ணி எனக்கு வந்து அகாடமிக்கலா ரிப்ளை பண்ணலங்கிறது ஒரு ஹிஸ்டரியே இல்லை. முதல்ல உங்களோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் லைக் உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், பிளஸ் எனக்கு வந்து அட்மிஷன் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்க யூனிவர்சிட்டியில, பிளஸ் எனக்கு வந்து இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் இந்த மாதிரி அசிஸ்டன்ட்ஷிப்ஸ் வந்து ஏதாச்சும் அவைலபிலிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னாவே they will say whether எங்ககிட்ட இருக்கா இல்ல ஓப்பன் they will say clearly. most of the people will say அதுல வந்து இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுவாங்க. இருக்குன்னு சொல்றவங்க இந்த லிங்க் இருக்கு, இதுக்கு அப்ளை பண்ணுங்க, இது மூலமா ப்ராசஸ் பண்ணுங்க, அவங்க கிளியர் they will guide you clearly. சூப்பர் சூப்பர். ஓகே. சோ ரெண்டு விஷயம் சொன்னார் ஆக்சுவலா. எஸ், கோ ஹெட் ராகுல். சார் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க வந்து பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு நீஷ் ப்ரோக்ராம் ஆர் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்ளை பண்றப்பே they will ask you in the application, can we consider you for graduate assistantships ன்னு கேட்டுருவாங்க. நீங்க வேணும்னா அங்கேயே சொல்லிடலாம். சில யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணி then they will call you and say எங்க கிட்ட லைக் 50% இருக்கு, 25% அசிஸ்டன்ட்ஷிப் இருக்கு, உங்களால இது பண்ண முடியுமா, இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆஃபர்லேயே பண்ணிடுவாங்க. வெரி குட் வெரி குட். ஸோ ரொம்ப கிளியரா சொன்னார் ராகுல். அதாவது நேர்களே உன்னிப்பா கவனிங்க, ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 3 to 4 years relevant experience. ஓகே, நான் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, relevant experience. நீங்க என்ன மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். செகண்ட் திங் இஸ், நீங்க அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி ரீச் அவுட் த ப்ரொஃபசர். ஓகே, most of the professor also will be there in LinkedIn connect பண்ணுங்க. it is a good way to connect actually. Other than that, you can email. If anything related to official thing, they will reply back 90% of people. By chance if they have not replied, you can also remind them அப்படினு சொன்னாரு. இன்னொரு அப்ளிகேஷன்ல there is a option saying can they consider you for the teaching assistant or graduate assistant, அதை enable பண்ணுங்க அப்படினு சொன்னாரு. these are all the person who was already availed, they're telling you, so please make a note of it. Amazing. Okay, so it's a 2 years masters பண்ணீங்க. ராகுல் சொன்னீங்க around 2000 stipend you got it. Apart from your tuition fees, it's 2000 comfortably you can take care of your living expenditure, food எல்லாமே actually. And Ohio is not an expensive city compared to California or compared to New York, even some extent Texas, all these things. Ohio is decently, living expenditure is not expensive. Correct? தாராளமா சார். So it's one of the fastest growing city. நீங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு டாப் 5ல highest people, Indian people staying communityல அதுவும் வரும். கரெக்ட். அதோட ஆர்மி ஹப் வந்து also near Ohio, right? Actually, ஆமா சார். நிறைய லாஜிஸ்டிக் வைஸும் actually some of the big companies, Intel corporations, so Intel, Microsoft, everyone's head office அங்க இருக்கு. plus Vivek Ramasamy, president candidate try பண்ணார், so he is there and there. and a lot of industries, Michelin manufacturing industries like கொஞ்சம் இருக்கு. ஆனா சாஃப்ட்வேருக்கு one of the growing hub. lot of industries are moving to Ohio. Okay. So that is another advantage. So selecting the state is an important actually. Okay, எந்த ஏரியா நீங்க போறீங்கிறது, because அந்த நீங்க போற சிட்டியோ ஆர் பிளேஸ்ல நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸ்
எந்த அளவுக்கு வேல்யூபிள் இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் விஷயம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்க. நவ the part 2ல we'll move back towards your PhD. ஆக்சுவலா நீங்க பண்ணது வந்து ஒஹாயோல ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணீங்க. why did you chose, I mean, like, Texas Tech for the PhD? Why not Ohio? So Ohio program வந்து இன்னொன்னு சார், there are a lot of programs keeps on changing around the industries. One, there was no like opportunity in Ohio to continue there. So like admission wise இல்ல, professors lack of funds. ஏன்னா நீங்க PhD continue ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 3 years உங்களுக்கு 3 to 5 years ஃபண்டிங் தேவை. ஃபண்டிங்கிறது ஒரு மேஜர் டெசிஷன்ஸ். ஸோ ஃபண்டிங் இங்க வந்து லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ யூஎஸ்ல கரண்ட்லி லாட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஆர் கோயிங் த்ரூ ஃபினான்ஷியல் ட்ரபிள். அதை வந்து நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க அப்ளிகேஷன், ஸோ ஐ வில் சே, நான் வந்து பிஹெச்டி அட்மிஷன்ங்கிறது ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸா இருக்கு. நீங்க வந்து அதுவும் வந்து யூஎஸ்ல இருந்துட்டே பண்றேன்னா, இங்கதான் இருந்தேன், ஐ ஸ்டார்டட் திஸ் ப்ராசஸ். ஏன்னா வந்து நீங்க இனிஷியலா யூஎஸ்குள்ள வந்தாச்சு, ஆனா அந்த மாஸ்டர்ஸும் பண்ணிட்டீங்க, மாஸ்டர்ஸ்ல ஹேவ் டன் குவைட் நல்லா வேலை பண்ணியாச்சு. பட் நீங்க பிஹெச்டிங்கிறப்போ நீங்க அந்த உங்க யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்க அடுத்த யூனிவர்சிட்டி பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் கான்ஃபரன்ஸ், கோயிங் டு கான்ஃபரன்சஸ் அண்ட் பிரசன்டிங் யுவர் ரிசர்ச். அண்ட் அங்க வர ப்ரொஃபசர்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ரிசர்ச், அங்க இருந்து ஆரம்பிச்சேன் என்னோட ஒர்க்கை. கனெக்டட் வித் ப்ரொஃபசர்ஸ் தேர். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர்ஸ் இங்க வந்து லீட் லைக் couple of, நான் வந்து ஆல்மோஸ்ட் 10-11 யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணேன் மறுபடியும் பிஹெச்டிக்கு. அண்ட் தென் ஐ காட் 9 ஃபண்டிங். 9ல நான் சார்ட் அவுட் பண்ணி இதுதான் வரணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணது குவைட் லாங் ப்ராசஸ் எடுத்தேன். எந்த யூனிவர்சிட்டி ஃபண்டிங், ஒரு ஃபண்டிங், ஏன்னா ப்ரீவியஸ் ஃபண்டிங்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. அதுல யூனிவர்சிட்டிஸ் தே வில் ப்ரொவைட் யூ 1 year ஃபண்டிங், அதுக்கப்புறம் இங்க வாங்க பேசிக்கலாம். நோ அதெல்லாம் இங்க வேற, அதெல்லாம் நடக்கும். ஸோ இட்ஸ் வெரி காமன் திங் ஹேப்பன்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் ஃபண்டிங் கொடுத்துருவாங்க, தென் தே வில் சே யூ கம் ஹியர், டிசைட் ஃபார் த செகண்ட் இயர். ஸோ யூ கேனாட் புட் எவ்ரி திங் ஆன் த ஹோல்டு. அது அவங்க சொல்ற அந்த வேர்ட்ஸ் கவுட் பண்ணலாம், பட் தட் ஒன்ட் ஹேப்பன். ஸோ ஏன்னா இப்போ போயிட்டு இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியில 3 years ஃபண்டிங் இருந்தால் மட்டும்தான் வருவானுங்கிற ஒரு முடிவு இருந்துச்சு. ஸோ ஐ டேக்கன் திஸ் ஒன் அண்ட் ப்ரொசீடட் சார். அது இல்லாமல் ப்ரொஃபசர்ஸோட ரிசர்ச் மேட்ச் வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ பிகாஸ் இது ஒரு இந்த ப்ராசஸ்ல வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ண விரும்புறாங்க ராகுல். பிகாஸ் ஜென்ரலா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறது வந்து பிஹெச்டி சார், நான் மாஸ்டர்ஸ் இந்தியாவில் பண்ணியிருக்கேன், நான் பிஹெச்டி அப்ராட்ல பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நிறைய வாட்டி சொல்றேன், பிஹெச்டி இஸ் நாட் பை அன் அட்மிஷன் லைக் அ மாஸ்டர்ஸ் ஆக்சுவலா. ஓகே, ஸோ வி வில் ஸ்ட்ரெஸ் அப்பான் ஹியர் ஆக்சுவலா. பிகாஸ் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சார் எனக்கு பிஹெச்டி அட்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா மாஸ்டர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கலாம். பிஹெச்டிக்கு ஆல்வேஸ் ஐ டெல் தம், ஃபர்ஸ்ட் திங் which you need to choose is the professor who is ready to work on the same area actually. Next சொன்னீங்க about funding. So can we go little more brief about process of getting into PhD? ஒருத்தர் வந்து நீங்க அங்க இருக்கும் போதே இவ்வளவு சேலஞ்சஸ் ஒரு இந்தியால இருந்து, ஓகே, because it is very very difficult to, because அவங்க கான்ஃபரன்ஸ் அவங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது, because I mean money, visa, all this challenges. Yeah, so it is like, the best way to do a master அங்கே யூஎஸ்ல பண்ணிட்டு அங்கே பிஹெச்டி பார்த்தா it is better actually. கரெக்ட்டா இல்ல? what is your thought on that actually? whatever you are saying is perfect sir. ஏன்னா நீங்க வெரி சிம்பிளா சொல்றேன், நீங்க இந்தியால மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வரீங்க, இங்க பிஹெச்டி வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர்ல வந்துடும் யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும். சில ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் தேர்ட் இயர் வரும். ஆனா நீங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, யூஎஸ்ல நீங்க மாஸ்டர்ஸ் இங்க யூஎஸ்ல முடிக்கிறீங்க, பிஹெச்டி இங்கேயே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நீங்க பிஹெச்டி வந்து 3 years தான் இருக்கும். மாஸ்டர்ஸ் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட கோர்ஸ் ஒர்க் வந்து இங்க எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க இங்கேயே பண்றீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து பிஹெச்டி 3 yearsல கிராஜுவேட் ஆயிடலாம். இன்னொன்னு ப்ராசஸா வந்து இந்தியால இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்தியால பண்ணிருக்க செட்டப் வேற, லைக் ரிசர்ச்சா பாத்தீங்கன்னா இந்தியால போயிட்டு இருக்க ரிசர்ச் வேற, யூஎஸ்ல வேற. நீங்க வந்து யூஎஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, லைக் யூஎஸ்ல நீங்க பிஹெச்டி பண்ணணும் முடிவு பண்ணீங்கன்னா, யூ பெட்டர் கம் ஹியர் ஃபார் மாஸ்டர்ஸ். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பிஹெச்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர் போறீங்கன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்க என்வரான்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 1.5 year போயிடும். கரெக்ட் கரெக்ட். ஏன்னா நீங்க டைரக்டா சர்வே ஜம்ப் பண்றீங்க. இவங்களோட ரிசர்ச்சோட ஸ்பீட் இஸ் எக்ஸ்ட்ரீம் சார். இவங்க வந்து ரிசர்ச் ஸ்பீட் இஸ் நாட் லைக் ஸ்லோவா படிப்படியாலாம் இல்ல, டைரக்டா வந்து இவங்க ஃபுல் ஃபிளெஜ்டு ரிசர்ச். உங்களுக்கு வந்து நீங்க இந்த என்வரான்மெண்ட்னு சொல்றது வந்து கூட பழகுற கொலீக்ஸ் ஆர் கூட பழகுற கோஹர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். பிளஸ் வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு. என்னதான்
கம்யூனிகேட் பண்ணாலும் ஈவன் இஃப் யூ ஆர் குட் அண்ட் சோ மச் இன் கம்யூனிகேஷன், இங்க பண்ற கம்யூனிகேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற டைம் உங்க கோர்ஸ் ஒர்க்கே ஆல்மோஸ்ட் முடிச்சு கிட்ட மேஜர் மெயின் பண்ண வேண்டியது போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க யூ வில் ஸ்ட்ரகிள் அ லாட் டியூரிங் எக்ஸாம்ஸ், குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஐ வில் பி வெரி ஃப்ராங்க். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் பிஹெச்டி இங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, தே ஹவ் குவிட் அண்ட் மூட் ஆல்சோ. ஆனா மாஸ்டர்ஸ் வந்து லைக் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் போகணும்னு நினைச்சவங்க மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஐ நோ. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் அதிகம். நீங்க வந்து மாஸ்டர்ஸ் இங்க பண்ணிட்டு பண்றது, பிஹெச்டி பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு உங்களோட 2 இயர் மாஸ்டர் பீரியட்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி டோட்டல் லைக் இந்த பேஸ்மெண்ட் நல்லா பண்ணிருவீங்க. எந்த ஏரியா நல்லா போகுது, எந்த ப்ரொஃபசர் ரிசர்ச் பண்றாங்க, எந்த மாதிரி ரிசர்ச் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது. நீங்க மாஸ்டர்ஸ் இந்தியாவில் பண்றப்போ இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒன்னும் உங்களுக்கு வந்து புதுசா லேர்ன் பண்ண மாட்டீங்க. இங்க வந்து ரிசர்ச் மாஸ்டர்ஸ்ங்கிறதே ஒரு மோர் ரிசர்ச்சோட ஒரு பேசிக் ஸ்டெப் தான். Correct. So we'll move on to funding, because economy is really down. Not only US, I mean UK is also, some of the major universities, UK universities also going through this trouble. Australia பாத்தீங்கன்னா அந்த I mean like their points are coming down because of their visa I mean like visa ஓட number of visas approval நிறைய அந்த level 1ல இருந்து level 2க்கு போறாங்க. அதனால ஃபண்டிங்லாம் கம்மி ஆகுது. இது மாதிரிலாம் நிறைய almost happening everywhere actually. Okay. Today Canada is also talking about that actually. Canada is reducing their number of immigrant I mean like foreign national கம்மியான automatically it will have an impact on their economy. So overall economy கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி we'll talk about US actually. Okay. உங்களுக்கு எவ்வளவு ஃபண்டிங் PhDக்கு கிடைச்சது? I mean this funding including is there any stipend or only to researcher? And 3 yearsக்கு ஃபண்டிங் வந்து நீங்க சொன்னீங்க sometime people will say 1 year அதை நம்பிட்டு போனோம்னா சப்போஸ் கிடைக்கலன்னா கன்டினியூ பண்றது கஷ்டம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆக்சுவலா கொஞ்சம் டீடைல்டா அதை பத்தி மட்டும் பேசுவோம் இந்த அடுத்த ஒரு பிரீஃபா. எவ்வளவு ஃபண்டிங் உங்களுக்கு கிடைச்சது, if you are comfortable to share. Okay. What are all the types of fundings available generally? சேம் சார், சேம். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஏர்லியர் சொல்ல மறந்துட்டேன். யூனிவர்சிட்டி சூஸ் பண்றப்ப R1 R2ன்னு இருக்கு சார். ரிசர்ச், so research ranked 1, research ranked 2. So always try to go to research ranked 1 universities, so that உங்களுக்கு வந்து ஃபண்டிங்ங்கிறது எந்த ஒரு தடை இல்லாம இருக்கும். அது இல்லாம always choose state universities and public universities. டோட்டலா land grant research போட்டிருப்பாங்க, or state universities மென்ஷன் பண்ணிருப்பாங்க. These all are government universities. So funding cannot இப்ப இங்க இருக்கனால I cannot fully say exactly what they are giving, that is the terms they mentioned. Okay. I cannot open up, but I can say the approximate amount. Like range. நான் மாஸ்டர்ஸ்ல என்ன ரேஞ்ச் வாங்கணும் அதோட சேம் ரேஞ்ச் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கேன். அந்த சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனா என்னன்னா அந்த சிட்டிக்கு, நான் கொலம்பஸ்க்கும் இந்த சிட்டிக்கும் கம்பேர் பண்றீங்க, லிவிங் காஸ்ட் திஸ் இஸ் lesser is it? Oh, okay. So this is 20% lesser than what earlier that city was. So அப்படிங்கிறப்போ that packages எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா எந்த ஒரு ட்ரபிள் இல்லை. நீங்க ரிசர்ச் சேம் லைக் நீங்க டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் தான், நானும் இங்க டீச்சிங் அசிஸ்டண்டா இருக்கேன். சேம் லைக் அதே யூனிவர்சிட்டி they will cover your academic fees and you will get your stipend as usual. அதுல எந்த ஒரு இல்ல. So நீங்க PhD பண்ணும்போது are you allowed to take some classes or only postdocல தான் allowed உண்டா? டீச் பண்றதுக்குங்களா கேக்குறீங்களா? ஆமா. So sir, currently இந்த டைம்ல நான் டீச் பண்ணல, பட் நான் மாஸ்டர்ஸ்ல I was an instructor. Okay. So நான் வந்து ஒரு 3 கோர்ஸ்க்கு டீச்சிங் அசிஸ்டண்டா இருந்தேன். ஒரு செமஸ்டருக்கு 3 கோர்சஸ்க்கு டீச்சிங் அசிஸ்டண்டா இருந்தேன். அதுல 1 to 2 கோர்சஸ்க்கு you are not allowed to teach full fledged. ஆனா வந்து இப்போ நீங்க ஒரு செமஸ்டருக்கு ப்ரொஃபசர் ஒரு 10 கிளாஸஸ் ஹேண்டில் பண்ற 10 கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் 10 கிளாஸஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து 3 கிளாஸஸ் to 4 கிளாஸஸ் கொடுப்பாங்க. Okay, that's good. Plus உங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து எங்க மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த கிளாஸ் கொடுத்துருவாங்க. மீன்ஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லேப் ஏரியால பெர்ஃபெக்ட் சூப்பரா பண்றீங்கன்னா உங்களுக்கு லேப் கிளாஸ் மொத்தமா நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு அவங்க இருப்பாங்க. நீங்க இண்டிபெண்டன்டா சார். அதே மாதிரி நீங்க டீச்சிங் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். Okay. So teaching qualification exam இருக்கு. They will check your communication and check your presentation and how you are interacting with the students. அதை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஓகே, 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 ஓகே. ஈவன் நீங்க குவாலிஃபைட் ஆனீங்கனாலும் யூ ஹேவ் டு கிளியர் த எக்ஸாம் சோ தட் ம். யூ கேன் இண்டிபெண்டன்ட்லி. அவங்க சொல்லிருவாங்க, நீங்க அவங்க ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க உங்களை வச்சு. அந்த ஓகே. டெஸ்ட்ல கிவ் யூ த கிரேட்ஸ் லைக் 5க்கு நீங்க 5.5க்கு 3க்கு மேல இருந்தா லைக் டீச்சிங் அசிஸ்டன்ட்டா நீங்க அலௌடு. பட் டீச்சிங் ம். நீங்க 4 பாயிண்டா இருந்தீங்கன்னா யூ கேன் டீச் இண்டிபெண்டன்ட்லி. 4.7னா ப்ரொஃபஸரே இருக்க தேவையில்ல, நீங்க பாட்டு டீச் பண்ணலாம். இதுவே நீங்க ஓகே. 3 பாயிண்டா இருந்தா நீங்க டீச் பண்ண முடியாது. யூ வில் பி ஒன்லி அசெஸ் கிரேடிங் தி அசைன்மென்ட்ஸ் அந்த மாதிரி பேக் எண்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஓகே, ஓகே, ஓகே. தட்ஸ் குட், தட்ஸ் குட். சோ இப்போ நீங்க பிஹெச்டி பண்ணிட்டீங்கன்னா கேன் யூ அப்ளை ஃபார் ஓஎன் விசா? இஃப் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி இந்த ஏரியா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே. So you have high possibilities to go for O1 because O1ல வந்து இந்த நம்ம கியூல நிக்க வேண்டாம், மத்த H1B மாதிரியோ ஆர் லைக் E1 மாதிரியோ. தாராளமா சார். உங்க லைக் நீங்க அதுக்கும் வந்து லைக் பப்ளிகேஷன்ஸ் அமௌண்ட் இருக்கு. சைட்டேஷன்ஸ் நீங்க எவ்வளவு சைட்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க உங்க ரிசர்ச்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. எல்லாரும் அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஓவர் கிரவுடட் ஆயிரும்ல H1B மாதிரி. So there is also qualification for that. Okay. So how do you see yourself in next 2 to 3 years actually? After PhD rather. ஆஃப்டர் PhD ஒரு அகாடமிக் செட்டிங்ல பாக்குறேன். பிளஸ் ஐம் நாட் ஷுர் வாட் இஸ் த பிளான். ஏன்னா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் ஐம் நாட் ஷுர் வாட் ஐ வில் பி டூயிங். பட் அகாடமிக்கா மோஸ்ட்லி அகாடமிக் ஆர் ரிசர்ச் லைக் இண்டஸ்ட்ரி ரிசர்ச்சை பார்த்துட்டு ஐம் இன்வால்வ்டு மோர் இந்த ரிசர்ச் ஏரியா. இண்டஸ்ட்ரி ரிசர்ச்சா நம்ம ஃபீல்டு இந்தியாலே மச் க்ரோவிங்கா இருக்கு கரண்ட்ல. அங்க இருந்தாலும் அங்க வரலாம், இங்க இருந்தாலும் இங்க கண்டினியூ பண்ணலாம். அன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் என்னோட when I started the plan of masters வந்து it was more எனக்கு I want to be the best person in the market. என்னை தாண்டி இந்த ஃபீல்ட்ல எனக்கு யாரும் தெரிஞ்சிருக்க கூடாது. I want to know everything அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பிளஸ் உண்மையா சொல்ல போனா நான் எடுத்த ஏரியா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ். அந்த ஏரியால நீங்க PhD பண்ண ஆள் தேடினீங்கன்னா ரொம்ப ஹேண்ட் பிக்கியே தான். நீங்க இந்தியாலே 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. கரெக்ட் 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 வெரி ட்ரூ. அதே மாதிரி நீங்க யூஎஸ்க்கு ரீட்டைல் பண்றதுக்கு யாரும் வரதே ரொம்ப கஷ்டம். அது இல்லாம இது நான் எடுத்த என்னோட ப்ரோக்ராம் வாஸ் நான் ஸ்டெம் சார். ஸ்டெம் கூட இல்ல. ஓகே ஓகே. நான் ஸ்டெம்ல வந்து உங்களுக்கு ஸ்டே பேக் ஆப்ஷனும் will be a challenge, you know. ஸ்டெம்னா OPT CPT you will get 3 years. நான் ஸ்டெம்ல people will not take a non stem because it is a உங்களுக்கு ஸ்டே பேக் ஆப்ஷன்ஸ் ஆர் லிமிட்டட். பட் உங்களுக்கு இப்ப PhD பண்ண அந்த சேலஞ்ச் கிடையாதுல்ல? அந்த சேலஞ்ச் இருக்காது சார். பட் நீங்க மாஸ்டர்ஸா நீங்க வரப்போ எதுக்கு ஒரு லைக் நீங்க எதுக்கு இது எடுக்கணும்? நீங்க அன்லஸ் நீங்க வந்து படிக்கணுங்கிறத தாண்டி நீங்க வந்து செட்டில் ஆகணும்னு வந்தீங்கன்னா நீங்க ஸ்டெம் எடுப்பீங்க. நான் என்னோட பர்பஸே வந்து நான் ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கணும். என்ன லைக் இந்தியால நீங்க ரீட்டைல் சைட்ல ரிசர்ச் பண்ற ஆளுங்க ரொம்ப கம்மி. இட் வாஸ் நாட் த பெஸ்ட் ஏரியா டு ஸ்டடி இந்தியால. அதாவது என்னோட பலம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க ஊருக்கு வேலை கொடுத்தாதான் வருவேன்ல அப்படின்னு ரொம்ப துணிச்சலான கால். யூஆர் லைக் பேக் அப் யுவர் ஸ்கில் மோர் தேன் யுவர் all the statistics actually. Rahul, thanks for your time. I know it is really a hard time. We catched up for this podcast actually. Such a wonderful, though I was in the industry for quite a longer time, because I always look for learning from every podcast, at least one message kathakalama appadine. Today also I've learned a lot. I'm sure it is quite an inspiration for many people, because நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, சார் PhD அட்மிஷன் வாங்கி கொடுப்பாங்கன்னு. அவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் டெஃபினட்டா ஒர்க் ஆகும். டீச்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், I always tell them that connect with professor. Today they will get to know how to do this process actually. So thanks Rahul sharing such an information. I think I missed it. Just one thing I missed. So graduate assistantship like there are 3 things. One research assistant, teaching assistant. There is one more thing, administrative assistant. Most people do not know that. So அதுக்கும் வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்றப்ப மூணுக்கும் கன்சிடரேஷன் கேட்பாங்க. பிளஸ் ஹையரார்கி கேட்பாங்க. எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டும் சேம், இட் வில் பே த சேம் அமௌண்ட். கரெக்ட். அதுவும் கன்சிடர் பண்ணணும். My niece is actually from the first year right stateல வந்து administrative assistants போனாங்க. Second year teaching assistants. She also got into 3.7 something out of 4, and she's into Vice Chancellor scholarship also actually. Oh, amazing. Good. Thanks Rahul. நம்ம channel பார்த்திருக்கீங்களா? Because you have sent a message voluntarily saying you wanted to share your experience. So what has attracted you actually? Sir, very less people வந்து அதாவது வந்து கமர்ஷியலா எவ்வளவு பேர் இருக்கலாம். பட் நீங்க வந்து யூ ஆர் நாட் கமர்ஷியல். யூ ஆர் டாக்கிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ், பிளஸ் யூ ஆர் ஓப்பன்லி எக்ஸ்பிளைனிங் எவ்ரிதிங். ரொம்ப அது லைக் நான் வந்து உண்மையா சொல்ல போனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் தேடினப்போ நீங்க இருந்து எனக்கு
லைக் உங்க ப்ரொஃபைல் எனக்கு தெரியல. ஆமா. என்ன இல்ல. கேட்டீங்கன்னா It is only a 7 2020ல months old. நான் 2020ல வந்து நான் மாஸ்டர்ஸ் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 21ல ஸ்டார்ட்ல. அந்த டைம்ல எக்ஸப்ட் மை ப்ரொஃபசர் தேர் வாஸ் நோ ஒன் கைடிங் மீ. ஸோ எல்லாமே எல்லா இடத்துலயும் நானே அடிபட்டு விழுந்து எந்திரிச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சான். ஸோ அந்த மாதிரி தான். பட் நீங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து இப்ப படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தாவே மோஸ்ட் ஆஃப் த ஐடியாஸ் வந்துருது. நீங்க வந்து இட்ஸ் லைக் they are getting every information in hand. ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்ல இன்னைக்கு நிலைமைக்கு. கரெக்ட். கோ அஹெட் ராகுல். யா. உங்களோட ப்ரொஃபைல் இஸ் குட். லைக் நீங்க பெரிய ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. யூஎஸ் எனி கண்ட்ரிஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இட்ஸ் அ புக்னு சொல்லலாம். உங்க வீடியோஸை பார்த்தாவே போதும். பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் இட்செல்ஃப் பாத்தீங்கன்னா நம்மளோட எதுவும் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டோ நம்ம நம்பரோ நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது. ரீசன் என்னன்னா like last 4 months மட்டும் 6,500 people without giving my number they reached out actually. We are not able to support that much people, so we wanted to make this as an information channel so that so many people get benefit out of it actually. Okay. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, எஜுகேஷன்லாம் யாரு இன்னைக்கு போய் இன்ஸ்டால பாப்பா, டான்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. லாஸ்ட் 7 monthsல மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் without doing anything much of this things actually. Almost Tamil pathina there is no other channel talks about study abroad which has a 50,000 channel. Almost we are leading our number 1 in solo actually. So all because of people like you who contributed. It is not because of me. People like you who contributed actually. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு 12 countries ஓட futures இருக்கு actually. ஒரு round table போறோம் அயர்லாந்து. When I'm coming to US round table I'll come back to you. தாராளமா சார்.